ஓம் நமோ வெங்கடேஷாய. தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால திருமலாவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் க்யூவில் ஜாயின் பண்ணவங்க 30 மணி நேரம் கழித்து வெளியில் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று சுவாமி தர்ஷனம் பார்த்தது, மழையிலலாம் நனைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு தான் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை அவசியமாக உங்கள் சேனலில் சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனம் 30 மணி நேரம் ஆகுது. உங்களால் அவ்வளோ நேரம் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா மட்டும் அதில் போங்க. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கூட வியாழக்கிழமையிலேருந்து தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே வரதுனால டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ புரோஹித் சங்கம் வரைக்கும் நிற்குது. பக்தர்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீவாரி சேவா செல்ஃபோட செய்துட்டு வரோம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக 12 to 2 நைட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணி முன்ன பின்ன ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டைம்குள்ளார டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 9-10 போல் ஓரளவுக்கு ஒரு மாதிரி க்ரௌடு மாதிரி கூடும். பட் இன்னைக்கு 5 மணிக்கே கூட்டம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோக்கன் வாங்குறதுக்கும் க்ரௌடு இருக்குது. சில நாள் நிறைய டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, சில நாள் டோக்கன்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இன்றைக்கு சீக்கிரமாகவே பக்தர்கள் க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் ஜென்ரலாக 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாங்கிற பிளான்லாம் போகிறீங்கன்னா 4-5 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு அங்கேயுமே ஓப்பன் பண்ணுவாங்க எக்ஸாக்டான்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். ஜென்ரலாக 6 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி நம்மளே கூட பேசிட்டு போகலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ ஸ்ரீவாரிமேட்டுக்கு. ஸோ கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குறதுக்கும் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. திருமலாவில் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கும் 30 மணி நேரம் ஆகுது. ரூம்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இப்போ போங்க, இல்லைன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி போங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த க்ரௌட் கொஞ்சம் குறையும். ஆன்லைனில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாகவே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துலாம் 3 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-4.5 மணி நேரம் கூட ஆகலாம். பட் அதுக்கு மேலே ஆகாது. 300 ரூபாய்க்கும் வர்ச்சுவலுக்கும் இல்லை நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஆர்ஜித சேவைலாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதெல்லாமே ரெகுலராக எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே அளவுக்கு தான் ஆகுது. டைரக்ட் சர்வதர்ஷனம் தான் அதிகமாகுது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சா. ஸோ க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க போனவங்களும் ஷேர் பண்ணிவிட்டு அவசியமாக இதை சொல்லுங்கள் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் திருமலாவில் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டிவோட்டிஸோட க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.